eman durmati sansar bitore oriya chinuami. ചൈതന്യ ചരിതാമൃതം അന്ത്യലീലൈ അധ്യായം 3. ஸ்ரீல ஹரிதாஸ் தாகூரின் மகிமைகள். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகணா ரகுநாதான்விதம் தம்ச ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணபாதான் சஹகண லலிதான் ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச. நான் என் ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளுக்கும் பக்தி தொண்டின் பாதையிலுள்ள இதர ஆச்சாரியர்களின் தாமரை திருவடிகளுக்கும் மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாச கோஸ்வாமி, ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளுக்கும் அவர்களின் சங்கத்தினர்களுக்கும் அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரிய பிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, ஸ்ரீவாஸ் தாகூரின் தலைமையிலான அவர்கள் பக்தர்கள் என அனைவருக்கும் நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அடுத்ததாக பகவான் கிருஷ்ணர், ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் லலிதாவாலும் விஷாகையாலும் தலைமை தாங்கப்பட்ட எல்லா கோபியர்களின் தாமரை திருவடிகளுக்கும் நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். ஜெய ஜெய கௌராச்சந்திர ஜெய நித்யானந்தா, ஜெய துவைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஜெகநாதபுரியில் ஓர் ஒரியா பிராமணருக்கு பிறந்த இளம் சிறுவன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் தனது தந்தையினை இழந்திருந்தான். அந்த சிறுவனின் அங்கங்கள் மிகவும் அழகாக இருந்தன. அவனது நடத்தை மிகவும் மிருதுவானதாக இருந்தது. அச்சிறுவன் தினமும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இடத்திற்கு வந்து மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணித்தான். அவன் மகாபிரபுவை தனது உயிர் மூச்சாக கருதியதால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் சரளமாக பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டான். ஆனால் மகாபிரபுவுடனான சிறுவனின் நெருக்கத்தையும் அவன் மீதான மகாபிரபுவின் கருணையையும் தாமோதர பண்டிதரால் சகித்து கொள்ள முடியவில்லை. தாமோதர பண்டிதர் மீண்டும் மீண்டும் அந்த பிராமண குமாரனை மகாபிரபுவின் தரிசனத்திலிருந்து தடுத்தார். ஆனால் சிறுவனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காணாமல் வீட்டில் இருக்க முடியவில்லை. சிறுவன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண தினமும் வந்தான். மகாபிரபுவும் அவனை மிகுந்த பாசத்துடன் நடத்தினார். தன் மீது அன்பு செலுத்தும் நபரை காண செல்வது எந்த ஒரு சிறுவனுக்கும் இயல்பானதாகும். அதனை தாமோதர பண்டிதரால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனால் அவரால் எதையும் கூற இயலவில்லை. சிறுவன் அவரது தடைகளை புறக்கணித்து விடுவான். ஒரு நாள் சிறுவன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண வந்த பொழுது மகாபிரபு மிகுந்த பாசத்துடன் அவனிடம் எல்லாவிதமான தகவல்களையும் விசாரித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சிறுவன் எழுந்து புறப்பட்ட பொழுது பொறுக்க இயலாத தாமோதர பண்டிதர் பேசத் தொடங்கினார். தாமோதர பண்டிதர் ஆணவத்துடன் மகாபிரபுவிடம் கூறினார், மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் உபதேசத்தை வைத்து அனைவரும் உங்களை மிகப்பெரிய ஆச்சாரியர் என்று கூறுகின்றனர். ஆனால் நீங்கள் எத்தகைய ஆச்சாரியர் என்பதை நான் தற்பொழுது காண்கிறேன். நீங்கள் கோஷாய், அதாவது ஆசிரியர் அல்லது ஆச்சாரியர் என்று அறியப்படுகிறீர். ஆனால் உங்களுடைய குணங்கள் மற்றும் பெருமைகளை பற்றிய பேச்சானது தற்பொழுது புருஷோத்தம நகரம் முழுவதும் பரப்பப்படும். உங்களுடைய இந்த நிலையை எவ்வாறு தக்க வைப்பது?
தாமோதர பண்டிதர் தூய்மையான எளிய பக்தர் என்பதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அறிந்திருந்த போதிலும் அத்தகைய ஆணவ பேச்சினை கேட்ட மாத்திரத்தில் மகாபிரபு கூறினார், அன்புள்ள தாமோதரரே, என்ன அபத்தமாக பேசுகிறீர்? தாமோதர பண்டிதர் பதிலளித்தார், நீங்கள் எல்லா அவதூறுகளுக்கும் அப்பாற்பட்ட சுதந்திரமான பரமபுருஷ பகவான். அன்புள்ள பிரபுவே, உங்களால் உங்களது விருப்பத்தின்படி செயல்பட முடியும். உங்களை தடுப்பதற்கு யாராலும் எதையும் கூற இயலாது. இருப்பினும் முழு உலகமும் ஆணவத்தில் உள்ளது. மக்கள் என்ன வேண்டுமானாலும் கூறலாம். உங்களால் அவர்களது வாயை மூட முடியுமா? பிரபுவே, நீங்கள் கற்றறிந்த பண்டிதர். இச்சிறுவன் ஒரு விதவை பிராமணியின் மகன் என்பதை நீங்கள் ஏன் யோசிப்பதில்லை? நீங்கள் ஏன் அவனிடம் இவ்வளவு பாசம் கொண்டுள்ளீர்? சிறுவனின் அன்னை முற்றிலும் தவ வாழ்க்கை வாழும் கற்புடைய பெண் என்ற போதிலும் அவளிடம் ஓர் இயற்கையான தோஷம் உள்ளது. அவள் மிகவும் அழகான இளம் பெண். அன்புள்ள பிரபுவான நீங்களும் மிகுந்த அழகும் வசீகரமும் பொருந்திய இளைஞராக உள்ளீர். எனவே மக்கள் நிச்சயமாக உங்களை பற்றி முணுமுணுப்பர். அவர்களுக்கு அத்தகு வாய்ப்பினை நீங்கள் ஏன் வழங்க வேண்டும்? இவ்வாறு கூறிவிட்டு தாமோதர பண்டிதர் மௌனமானார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு புன்னகைத்தபடி தம்முள் மகிழ்ச்சியுற்றார். அதே நேரத்தில் தாமோதர பண்டிதரின் ஆணவத்தை பற்றியும் யோசித்து பார்த்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நினைத்தார், இந்த ஆணவமும் என் மீதான தூய அன்பின் அறிகுறியே. எனக்கு தாமோதர பண்டிதரை போன்ற நெருக்கமான நண்பர் வேறு யாருமில்லை. இவ்வாறு நினைத்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சென்றார். மறுநாள் அவர் தாமோதர பண்டிதரை தனிமையான இடத்திற்கு அழைத்தார். மகாபிரபு கூறினார், அன்புள்ள நண்பரான தாமோதரரே, நீங்கள் நதியாவிற்கு சென்று என் அன்னையுடன் அங்கேயே தங்குவது சிறந்ததாகும். அவளது பாதுகாப்பிற்கு உங்களை தவிர வேறு யாரையும் நான் காணவில்லை. ஏனெனில் நீங்கள் மிகவும் கவனமானவர். உங்களால் என்னை கூட எச்சரிக்க முடியும். என் சங்கத்தினர்களுக்கு மத்தியில் நீங்கள் மிகவும் நடுநிலையில் இருப்பவர். நடுநிலையில் இல்லாமல் தர்மத்தின் கொள்கைகளை பாதுகாக்க இயலாது என்பதால் உங்களின் நிலை சிறந்ததாகும். என்னால் எவற்றை செய்ய இயலாதோ அவற்றை உங்களால் செய்ய முடியும். உண்மையில் உங்களால் என்னை கூட கண்டிக்க முடியும். மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? நீங்கள் என் அன்னையின் தாமரை திருவடிகளின் அடைக்கலத்திற்கு செல்வது சிறந்ததாகும். உங்களுக்கு முன்பாக யாராலும் சுதந்திரமாக செயல்பட இயலாது. அவ்வப்போது என்னை காண்பதற்காக நீங்கள் இங்கு வரலாம். அதன் பின்னர் விரைவில் மீண்டும் அங்கு சென்று விடலாம். என் அன்னைக்கு என் சார்பாக கோடி நமஸ்காரங்களை அர்ப்பணிப்பீராக. இங்கு என்னுடைய மகிழ்ச்சியை பற்றி அவளிடம் தெரிவிப்பீராக. அஃது அவளுக்கு மகிழ்ச்சியினை வழங்கும். என்னுடைய அந்தரங்க செயல்களை அவளிடம் தெரிவிப்பதற்காக நான் உங்களை அனுப்பியுள்ளேன் என்றும் அதன் மூலம் அவள் எனது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் கூறுங்கள். இவ்வாறு கூறி அன்னை சச்சியின் மனத்தில் மகிழ்ச்சியூட்டுங்கள். மேலும் நான் தற்பொழுது உரைக்கும் ஓர் இரகசியமான சம்பவத்தினை அவளுக்கு நினைவூட்டுங்கள். நான் உங்களுடைய இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் வழங்கக்கூடிய எல்லா இனிப்புகளையும் காய்கறிகளையும் உண்டு வருகிறேன். நான் அங்கு வந்து உங்களிடமிருந்து உணவருந்துவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் வெளிப்புறமாக நாம் பிரிந்திருப்பதால் நீங்கள் அதனை கனவாக கருதுகிறீர்கள். கடந்த மகர சங்கராந்தியின் பொழுது நீங்கள் பல வகையான காய்கறிகள், கீர், கொழுக்கட்டை, பாயாசம் ஆகியவற்றினை எனக்காக சமைத்தீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு உணவை நைவேத்தியம் செய்துவிட்டு தியானத்தில் இருந்த பொழுது நான் அங்கே திடீரென்று தோன்றினேன். உங்களுடைய கண்கள் கண்ணீரினால் நிரம்பின. நான் அங்கே விரைந்து சென்று அனைத்தையும் உண்டேன்.
நான் உண்டதை பார்த்து நீங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தீர்கள். கன நேரத்தில் நீங்கள் உங்களது கண்களை துடைத்து விட்டு பார்த்தபொழுது நீங்கள் அர்ப்பணித்த தட்டு காலியாக இருந்தது. அப்பொழுது நீங்கள் நினைத்தீர்கள், நிமா எல்லாவற்றையும் உண்டு கொண்டிருப்பதாக நான் கனவு கண்டேனோ? வெளிப்புற பிரிவினால் நீங்கள் மீண்டும் மயக்கத்திற்குட்பட்டு பகவான் விஷ்ணுவிற்கு உணவை நைவேத்தியம் செய்யவில்லை என்று நினைத்தீர்கள். அப்பொழுது நீங்கள் சமைத்த பாத்திரத்தை காண சென்றீர்கள். எல்லா பானைகளிலும் உணவு நிறைந்திருந்ததை கண்டீர்கள். அதனால் நைவேத்தியம் செய்த இடத்தை தூய்மை செய்துவிட்டு மீண்டும் நைவேத்தியம் செய்தீர்கள். இவ்வாறாக நான் மீண்டும் மீண்டும் நீங்கள் வழங்குவதை உண்டு வருகிறேன். நான் உங்களது தூய அன்பினால் கவரப்பட்டுள்ளேன். உங்களுடைய ஆணையின் பேரில் நான் நீலாச்சலத்தில் வசித்து வருகிறேன். இருப்பினும் நீங்கள் என் மீதான உங்களுடைய பேரன்பினால் என்னை உங்களுக்கு அருகில் இழுக்கின்றீர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாமோதர பண்டிதரிடம் கூறினார். இவ்விதமாக அன்னை சச்சிக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி எனது பெயரில் அவளது தாமரை திருவடிகளை வழிபடுவீராக. இவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதரின் பல வகையான பிரசாதத்தை வரவழைத்தார். அதனை மகாபிரபு தனித்தனியான பொட்டலங்களில் தமது அன்னைக்கும் இதர வைஷ்ணவர்களுக்கும் வழங்குவதற்காக அவரிடம் கொடுத்தார். இவ்விதமாக தாமோதர பண்டிதர் நதியாவிற்கு நவதீபத்திற்கு சென்றார். அன்னை சச்சியை சந்தித்து அவளது தாமரை திருவடிகளின் அடைக்கலத்தில் வசித்தார். அவர் எல்லா பிரசாதங்களையும் அத்வைதாச்சாரியர் உட்பட சிறந்த வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் வழங்கினார். இவ்வாறாக அவர் நதியாவில் தங்கி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளைப்படி நடந்து கொண்டார். தாமோதர பண்டிதர் நடைமுறை விஷயங்களில் மிகவும் கண்டிப்பானவர் என்பதை அனைவரும் அறிவர். எனவே அவரை கண்ட அச்சத்தினால் யாரும் சுதந்திரமாக எதையும் செய்வதற்கு முன்வரவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களில் யாரேனும் முறையான நடத்தையிலிருந்து சற்று விலகியிருப்பதை பார்த்தால் தாமோதர பண்டிதர் அவரை வார்த்தைகளினால் கண்டித்து முறையான நடத்தையினை நிலைநாட்டுவார். இவ்விதமாக தாமோதர பண்டிதர் வார்த்தைகளால் தண்டனை வழங்கியதை உரைத்துள்ளேன். இதனை கேட்பதால் நாஸ்திக கொள்கைகளும் அறியாமையும் அகன்றுவிடும். சைதன்ய மகாபிரபுவின் லீலைகள் கோடிக்கணக்கான சமுத்திரங்களை காட்டிலும் ஆழமானவை. எனவே அவர் என்ன செய்கிறார், ஏன் அதை செய்கிறார் என்பதை யாராலும் அறிய முடியாது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செயல்களுடைய ஆழமான பொருளை நான் அறியேன். என்னால் இயன்றவரை அவற்றின் வெளிப்புற பொருளை விளக்குவதற்கு முயல்கிறேன். ஒரு நாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வழக்கம் போல ஹரிதாஸ் தாகூரை சந்தித்தார். விவாதத்தின் பொழுது அவரிடம் பின்வருமாறு வினவினார். அன்புள்ள ஹரிதாசரே, இந்த கலியுகத்தின் பெரும்பாலான மக்கள் வேத பண்பாடின்றி யௌவனர்களாக உள்ளனர். அவர்கள் பசுவையும் பிராமண பண்பாட்டையும் அழிப்பதில் மட்டும் கருத்துடையவர்களாக வாழ்ந்து மிகவும் மோசமான பாவ செயல்களில் ஈடுபடுகின்றனர். இந்த யௌவனர்கள் எவ்வாறு விடுவிக்கப்படுவர்? அதற்கு எந்த வழியும் தென்படாததால் நான் மிகுந்த வருத்தத்தில் உள்ளேன். ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார். எம்பெருமானே, கவலை வேண்டாம். பௌதீக வாழ்விலுள்ள யௌவனர்களின் நிலையினை கண்டு வருந்த வேண்டாம். யௌவனர்கள் ஹ ராமா ஹ ராமா பகவான் ராமரே என்று உச்சரிக்கும் வழக்கத்தினை கொண்டிருப்பதால் அவர்கள் மிக எளிதில் இந்த நாமாபாச உச்சாடனத்தினால் விடுவிக்கப்படுவர். மாபெரும் பிரேமையிலுள்ள பக்தர் பரவசத்துடன் உரைக்கின்றார், பகவான் ராமரே பகவான் ராமரே. ஆனால் யவனர்களும் ஹா ராமா ஹா ராமா என்று உரைக்கின்றனர். அவர்களது பாக்கியத்தை பாருங்கள்.
திருநாம உச்சாடனத்தில் அதிகாரியாக இருக்கும் நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூர் கூறினார், பகவானை குறிப்பிடுவதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒன்றினை குறிப்பிடுவதற்காக பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பது நாமாபாசா என்று அறியப்படுகிறது. அவ்வாறு உச்சரிக்கப்படும்போது கூட திருநாமத்தின் தெய்வீக சக்தி அழிவடைவதில்லை. காட்டு பன்றியின் கோரை பற்களால் கொல்லப்படும் மிலேச்சன் வலியினால் மீண்டும் மீண்டும் ஹராமா ஹராமா ஹா ராமா ஹா ராமா என்று கதறினால் கூட அவன் முக்தி அடைகிறான். அவ்வாறு இருக்கையில் திருநாமத்தை மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் உச்சரிப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? நரசிம்ம புராணத்தில் கூறியபடி தம்ஷ்ட்ராஹதோ மிலேச்சோ ஹா ராமேதி புன புன உக்த்வாபி முக்திம் ஆப்னோதி கிம் புன ஸ்ரத்தையா கிருணன். காட்டுப்பன்றியின் கோரை பற்களால் கொல்லப்படும் மிலேச்சன் வலியினால் மீண்டும் மீண்டும் ஹா ராமா ஹா ராமா என்று கதறினால் கூட அவன் முக்தியடைகிறான். அவ்வாறு இருக்கையில் திருநாமத்தை மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் உச்சரிப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? அஜாமிலன் தனது வாழ்வில் பெரும் பாவியாக இருந்தான். ஆனால் மரண நேரத்தில் அவன் தற்செயலாக தனது இளைய மகனை அழைத்தான். அவனது பெயர் நாராயணன் என்று இருந்ததால் பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் அங்கு வந்து அவனை மரணத்தின் மேற்பார்வையாளரான யமராஜரின் பிடியிலிருந்து விடுவித்தனர். ராமா என்னும் சொல் ரா மா என்னும் 2 அக்ஷரங்களை கொண்டுள்ளது. இந்த அக்ஷரங்கள் பிரிக்கப்படாமல் ஹா என்னும் அன்பான விழிச்சொல்லுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திருநாமத்தின் அக்ஷரங்கள் மிகுந்த ஆன்மீக சக்தியுடன் இருப்பதால் அவை முறையின்றி உச்சரிக்கப்பட்டாலும் அவற்றின் பிரபாவம் இழக்கப்படுவதில்லை. பத்ம புராணத்தில் கூறியுள்ளபடி ஒரு பக்தர் பகவானின் திருநாமத்தினை ஒரு முறை உச்சரித்தால் அல்லது அது அவரை மனதை துளைத்தால் அல்லது அவரது செவியினுள் பிரவேசித்தால் அந்த திருநாமம் முறையாக அல்லது முறையின்றி சரியான இலக்கணத்துடன் அல்லது தவறான இலக்கணத்துடன் சேர்க்கப்பட்டு அல்லது தனித்தனியாக பிரிக்கப்பட்டு என எவ்வாறு உச்சரிக்கப்பட்டாலும் நிச்சயமாக அவனை பௌதீக பந்தத்திலிருந்து விடுவிக்கும். எனவே பிராமணரே, திருநாமத்தின் சக்தி நிச்சயமாக மிகப்பெரியதாகும். அவ்வாறு இருப்பினும் ஒருவன் திருநாமத்தினை ஜட உடலின் நன்மைக்காக, பௌதீக செல்வத்திற்காக, சீடர்களை பெறுவதற்காக, பேராசையினால் அல்லது நாஸ்திகத்தின் தாக்கத்தின் கீழ் உச்சரித்தால், வேறு விதமாக கூறினால் திருநாமத்தினை அபராதங்களுடன் உச்சரித்தால் அத்தகு உச்சாடனம் விரும்பிய பலனை விரைவில் வழங்காது. எனவே பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதில் மிகவும் கவனத்துடன் அபராதங்களை தவிர்க்க வேண்டும். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூர் தொடர்ந்தார், திருநாமத்தினை பக்குவமின்றி உச்சரித்தால் கூட அபராதம் இல்லாத பட்சத்தில் அது பாவ வாழ்வின் எல்லா விளைவுகளையும் அழித்துவிடும். பக்தி ரசாமிருத சிந்துவில் கூறியுள்ளபடி, எல்லா நற்குணங்களின் இருப்பிடமே, தூய்மைப்படுத்துபவரில் தூய்மையானவரும் உத்தம ஸ்லோகங்களால் வழிபடப்படுவோரின் உன்னதமானவருமான ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுங்கள். நம்பிக்கையுடனும் பிறழாத மனத்துடனும் கபடத்தனமின்றியும் மிக உயர்ந்த முறையில் அவரை வழிபடுங்கள். சூரியனின் மெல்லிய தோற்றமும் இரவின் இருளை அகற்றுவதைப் போல சூரியனைப் போன்ற கிருஷ்ண நாமத்தின் மெல்லிய தோற்றமும் முந்தைய வாழ்வில் செய்த மாபெரும் பாவ செயல்களால் இதயத்தில் எழுந்துள்ள அறியாமை என்னும் எல்லா இருளையும் அகற்றக்கூடியதாகும். பகவானுடைய திருநாமத்தின் மெல்லிய தோற்றம் கூட பாவ வாழ்வின் எல்லா விளைவுகளையும் அகற்றக்கூடியதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்தில் கூறியுள்ளபடி, மரணத்தருவாயில் அஜாமிலன் தனது மகன் நாராயணனை அழைக்கும் எண்ணத்துடன்
பகவானின் திருநாமத்தை உச்சரித்தான். இருப்பினும் அவன் ஆன்மீக உலகினை அடைந்தான். அவ்வாறு இருக்கையில் பகவானின் திருநாமத்தினை மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் உச்சரிப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? பகவானுடைய திருநாமத்தின் மெல்லிய தோற்றத்தினால் கூட முக்தி அடைய முடியும். இதனை நாம் எல்லா சாஸ்திரங்களிலும் காணவியலும். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள அஜாமிளனின் கதை இதற்கு சாட்சியாகும். இதனை ஹரிதாஸ் தாகூரிடமிருந்து கேட்டதால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இதயத்தினுள் மிக்க மகிழ்ச்சி அதிகரித்தது. ஆயினும் உரையாடலை தொடரும் பொருட்டு அவர் மேலும் வினவினார். மகாபிரபு கூறினார், இந்த பூமியில் பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. சில அசைவன, சில அசையாதன. மரங்கள், செடிகள், பூச்சிகள் முதலிய இதர உயிரினங்களுக்கு என்ன நிகழும்? அவர்கள் எவ்வாறு பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவர்? ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், எம்பெருமானே, அசையும் அசையா உயிரினங்கள் அனைத்தின் விடுதலையும் உங்களுடைய கருணையினாலேயே நிகழ்கின்றது. நீங்கள் ஏற்கனவே உங்களது கருணையினை வழங்கி அவர்களை விடுவித்துள்ளீர். நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை பலமாக சங்கீர்த்தனம் செய்ததால் அசையாதன அசைவன என அனைவரும் அதை கேட்டு நன்மை அடைந்துள்ளனர். பிரபுவே, உங்களது பலமான சங்கீர்த்தனத்தினை கேட்ட அசையும் உயிரினங்கள் அனைத்தும் பௌதீக உலகின் பந்தத்திலிருந்து ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டனர். மரங்களை போன்ற அசையா உயிரினங்கள் அதனை கேட்டு எதிரொலிக்கின்றன. இருப்பினும் உண்மையில் அஃது எதிரொலி அன்று, அசையா உயிரினங்களின் கீர்த்தனமாகும். இவை புரிந்து கொள்ள முடியாதவையாக உள்ள போதிலும் உங்களின் கருணையினால் அனைத்தும் சாத்தியமாகும். உங்களது அடிச்சுவடுகளை பின்பற்றுவோரால் உலகம் முழுவதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் பலமான சங்கீர்த்தனம் நிகழ்த்தப்படும் பொழுது அசையும் உயிரினங்கள் அனைத்தும் பிரேமையின் பரவசத்தில் ஆடுகின்றன. அன்புள்ள பிரபுவே, ஜாரிகண்டா காடுகளின் வழியாக நீங்கள் விருந்தாவனத்திற்கு சென்ற பொழுது நிகழ்ந்த அனைத்து சம்பவங்களையும் உங்களுடைய சேவகர் பலபத்ர பட்டாச்சாரியர் என்னிடம் உரைத்துள்ளார். எல்லா உயிர்வாழ்களின் விடுதலைக்காக உங்களது பக்தரான வாசுதேவதத்தர் உங்களுடைய தாமரை திருவடிகளில் வேண்டுகோள் விடுத்த பொழுது நீங்கள் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டீர். அன்புள்ள பிரபுவே, உலகிலுள்ள எல்லா வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களையும் விடுவிப்பதற்காகவே நீங்கள் பக்தரின் ரூபத்தில் அவதரித்துள்ளீர். நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் பலமான கீர்த்தனத்தினை பிரச்சாரம் செய்து அசையும் அசையா உயிரினங்கள் அனைவரையும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுவித்துள்ளீர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், எல்லா ஜீவன்களும் முக்தி பெற்றுவிட்டால் முழு பிரபஞ்சமும் ஜீவன்கள் இல்லாமல் ஆகிவிடும். ஹரிதாசர் கூறினார், பிரபுவே, நீங்கள் ஜட உலகில் இருக்கும் வரை வெவ்வேறு உயிரினங்களில் வாழும் அசையும் அசையா ஜீவன்கள் அனைவரையும் நீங்கள் வைகுண்டத்திற்கு அனுப்பி வைப்பீர். அதன் பின்னர் வளர்ச்சி பெறாத ஜீவன்களை எழுச்சி பெற செய்து அவர்களை நீங்கள் மீண்டும் செயல்களில் ஈடுபடுத்துவீர். இவ்விதமாக எல்லா அசையும் அசையா உயிரினங்களும் மீண்டும் தோற்றுவிக்கப்படுவர். பிரபஞ்சம் முழுவதும் முன்பு இருந்ததைப் போலவே மீண்டும் நிரம்பியிருக்கும். முன்பு ராமச்சந்திரர் இவ்வுலகினை விட்டு சென்ற பொழுது அவர் தம்முடன் அயோத்தியாவில் வசித்த எல்லா ஜீவன்களையும் அழைத்து சென்றார். அதன் பின்னர் அவர் அயோத்தியாவினை மீண்டும் இதர உயிர்வாழிகளை கொண்டு நிரப்பினார். அன்புள்ள பிரபுவே, நீங்கள் பௌதீக உலகினுள் அவதரித்து ஒரு திட்டத்தினை செயல்படுத்துகிறீர். ஆனால் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. முன்பு பகவான் கிருஷ்ணராக விருந்தாவனத்தில் அவதரித்த பொழுது நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்த எல்லா உயிர்களையும் அதே முறையில் பௌதீக வாழ்விலிருந்து விடுவித்தீர். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தில் கூறியுள்ளபடி,
न चैवं विस्मयकार्यो भवता भगवत्यजे யோகேஸ்வரேஸ்வரா கிருஷ்ணே யதா ஏதத் விமுச்சதே. அனைத்து யோக சித்திகளுடைய தலைவர்களின் தலைவரும் பெறப்பற்ற பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணர் அசைவன அசையாதன என எல்லா உயிர்வாழிகளையும் விடுவிக்கின்றார். பகவானின் செயல்களில் ஆச்சரியமானதென்று ஏதுமில்லை. மேலும் விஷ்ணு புராணத்தில் கூறியுள்ளபடி அயம் ஹி பகவான் திருஷ்டா கீர்த்திதா சம்சிருஷ்டச்ச துவேஷானுபந்தேனாப்யகில சுராசுராதி துர்லபம் ஃபலம் பிரயச்சதி கிம் உத சம்யக் பக்தி மதாம் இதி. ஒருவன் பரமபுருஷ பகவானை பார்த்து புகழ்ந்து நினைத்தால் அவன் அதனை பொறாமையுடன் செய்தாலும் அவனுக்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் அரிதாக அடையப்படக்கூடிய இரகசியமான முக்தியினை அந்த பரமபுருஷ பகவான் வழங்குகிறார். அவ்வாறு இருக்கையில் பகவானின் பக்தி தொண்டில் ஏற்கனவே முழுமையாக ஈடுபட்டுள்ளவர்களை பற்றி என்ன சொல்வது? நவத்வீபத்தில் அவதரித்து நீங்களும் கிருஷ்ணரைப் போலவே ஏற்கனவே பிரபஞ்சத்திலுள்ள எல்லா உயிர்வாழிகளையும் விடுவித்துள்ளீர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பெருமைகளை அறிந்துள்ளதாக யாரேனும் கூறலாம். அவர் என்ன அறிந்துள்ளார் என்பது அவருக்குத்தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுவே முடிவாகும். எம்பெருமானே, உங்களது லீலைகள் அமிர்த கடலை போன்றவை. அந்த பெருங்கடல் எவ்வளவு பெரியது என்பதை அறிவதோ அதன் ஒரு துளியினை புரிந்து கொள்வதோ கூட எனக்கு சாத்தியமில்லாததாகும். இவை அனைத்தையும் கேட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வியப்படைந்தார். அவர் நினைத்தார், இவை எனது இரகசியமான லீலைகள். இவற்றினை ஹரிதாசரால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது? ஹரிதாஸ் தாகூரின் கூற்றுகளால் மிகவும் திருப்தியுற்ற ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை ஆலிங்கனம் செய்தார். இருப்பினும் வெளிப்புறமாக அவர் இவ்விஷயங்களை மேலும் விவாதிப்பதை தவிர்த்தார். இதுவே பரமபுருஷ பகவானின் சுபாவமாகும். அவர் தமது ஐஸ்வர்யங்களை மறைக்க விரும்பினாலும் அவரால் பக்தர்களின் முன்பாக அவ்வாறு செய்ய இயலாது. இஃது அனைவரும் நன்கு அறிந்ததாகும். யமுனாச்சாரியரின் ஸ்தோத்திர ரத்னா என்னும் நூலில் கூறியுள்ளபடி, எம்பெருமானே, ஜட இயற்கையிலுள்ள அனைத்துமே காலம், இடம் மற்றும் எண்ணத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் இணையற்றதாகவும் வெல்ல வியலாததாகவும் உள்ள உங்களுடைய குணங்கள் அத்தகு வரம்புகளுக்கு எப்பொழுதும் அப்பாற்பட்டவை. நீங்கள் சில நேரங்களில் அக்குணங்களை உங்களது சொந்த சக்தியினை கொண்டு மறைக்கின்றீர். ஆனால் அவ்வாறு மறைக்கும் போதிலும் உங்களுடைய களங்கமற்ற பக்தர்களால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை எப்பொழுதும் காண முடிகிறது. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது அந்தரங்க பக்தர்களிடம் சென்று ஹரிதாஸ் தாகூரின் தெய்வீக குணங்களை தமக்கு நூற்றுக்கணக்கான வாய்கள் இருப்பதை போன்று பேசத் தொடங்கினார். தமது பக்தர்களை புகழ்வதால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றார். பக்தர்களுக்கு மத்தியில் ஹரிதாஸ் தாகூர் தலை சிறந்தவர். ஹரிதாஸ் தாகூரின் தெய்வீக குணங்கள் எண்ணற்றவை, ஆழம் காண முடியாதவை. அவற்றின் ஒரு பகுதியை வர்ணிக்க முடியும், ஆனால் முழுமையாக வர்ணித்தல் அசாத்தியமானதாகும். சைதன்ய மங்கலத்தில் ஹரிதாஸ் தாகூரின் குணங்களை ஸ்ரீல விருந்தாவனதாஸ் தாகூர் ஓரளவிற்கு விவரித்துள்ளார். ஹரிதாஸ் தாகூரின் எல்லா குணங்களையும் யாராலும் விவரிக்க இயலாது. தனது தூய்மைக்காக ஒருவன் அவற்றில் சிலவற்றினை எடுத்துரைக்கலாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களே, ஸ்ரீல விருந்தாவனதாஸ் தாகூர் விரிவாக எடுத்துரைக்காத ஹரிதாஸ் தாகூரின் சில குணங்களை பற்றி கேட்பீராக. தமது இல்லத்தை விட்டு விலகிய பின்னர் ஹரிதாஸ் தாகூர் பெனாப்போலா கிராமத்தின் வனப்பகுதியில் சிறிது காலம் தங்கியிருந்தார். ஹரிதாஸ் தாகூர் அந்த தனிமையான காட்டில் குடிசை அமைத்து
அங்கே ஒரு துளசி செடியினை வளர்த்து அந்த துளசியின் முன்பாக பகவானின் திருநாமங்களை தினமும் 3,00,000 முறை ஜெபிப்பார். அவர் இரவு பகலாக தொடர்ந்து ஜெபிப்பது வழக்கம். தமது உடலை பராமரிப்பதற்காக அவர் பிராமணர்களின் இல்லங்களுக்கு சென்று சிறிது உணவினை யாச்சிப்பார். அவரது ஆன்மீக பிரபாவத்தினால் அங்கிருந்த எல்லா மக்களும் அவரை வழிபட்டனர். அந்த மாவட்டத்தில் ராமச்சந்திர கான் என்ற ஜமீன்தார் இருந்தான். அவன் வைஷ்ணவர்களின் மீது பொறாமை கொண்ட பெரிய நாஸ்திகனாக இருந்தான். ஹரிதாஸ் தாகூருக்கு மக்கள் அவ்வளவு மரியாதை அளிப்பதை சகித்து கொள்ள இயலாமல் ராமச்சந்திர கான் அவரை அவமதிப்பதற்காக பல்வேறு வழிகளில் திட்டமிட்டான். ஹரிதாஸ் தாகூரின் நடத்தையில் எந்த குற்றத்தையும் அவனால் எந்த வழியிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவன் உள்ளூர் வேஷ்யகளை அழைத்து அவருடைய தெய்வீகத்தன்மைக்கு அவப்பெயர் ஏற்படுத்த திட்டம் தீட்டினான். ராமச்சந்திர கான் வேஷிகளிடம் கூறினான், ஹரிதாஸ் தாகூர் என்ற ஒரு துறவி உள்ளான். நீங்கள் அனைவரும் அவனை துறவற தர்மத்திலிருந்து விலக்குவதற்காக வழியினை கண்டறிய வேண்டும். வேஷிகளுக்கு மத்தியில் ஒரு கவர்ச்சிகரமான இளம் பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவர் உறுதியளித்தாள், நான் 3 நாள்களுக்குள் ஹரிதாஸ் தாகூரின் மனதினை கவர்ந்து விடுவேன். ராமச்சந்திர கான் வேஷியிடம் கூறினான், என்னுடைய காவலாளியும் உன்னுடன் வருவான். அவன் உன்னை ஹரிதாஸ் தாகூருடன் பார்த்த மாத்திரத்தில் உடனடியாக அவனை கைது செய்து உங்கள் இருவரையும் என்னிடம் அழைத்து வருவான். வேஷி பதிலளித்தாள், முதலில் நான் அவருடன் ஒருமுறை உறவு கொள்வதாகட்டும். அதன் பின்னர் 2வது முறையில் அவரை கைது செய்வதற்காக உங்களுடைய காவலாளியை என்னுடன் அழைத்து செல்வேன். இரவில் அந்த வேஷி மிகவும் வசீகரமான முறையில் உடையுடுத்தி கொண்டு பெரும் குதூகலத்துடன் ஹரிதாஸ் தாகூரின் குடிசைக்கு சென்றாள். துளசி செடியினை நமஸ்கரித்துவிட்டு அவள் ஹரிதாஸ் தாகூரின் கதவருகில் சென்று அவரையும் நமஸ்கரித்துவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவருடைய பார்வைக்காக தனது உடலின் பகுதிகளை வெளிக்காட்டியபடி அவள் வாசலில் அருகில் அமர்ந்தாள். மிகவும் இனிமையான வார்த்தைகளில் அவரிடம் பேசினாள். அன்புள்ள தாகூரே, மிக சிறந்த பிரச்சாரகரே, மிக சிறந்த பக்தரே, நீங்கள் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளீர். உங்களுடைய இளமை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது. உங்களை பார்த்த பின்னர் எந்த பெண்ணால் மனதினை கட்டுப்படுத்த முடியும்? நான் உங்களுடன் உறவு கொள்ள ஆவலாக உள்ளேன். என்னுடைய மனம் இதற்காக பேராசைப்படுகிறது. நான் உங்களை அடையாவிடில் உயிரை மாய்த்து கொள்வேன். ஹரிதாஸ் தாகூரர் பதிலளித்தார், நான் நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் தினசரி நான் ஜெபிக்க வேண்டிய சுற்றுகளை முடிக்கும் வரையில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதுவரை இங்கேயே அமர்ந்து திருநாம ஜபத்தினை கேளுங்கள். நான் ஜபத்தை நிறைவு செய்த பின்னர் உங்களுடைய விருப்பத்தினை பூர்த்தி செய்வேன். இதை கேட்ட வேஷி அங்கேயே அமர்ந்திருந்தாள். ஹரிதாஸ் தாகூர் தொடர்ந்து ஜெபம் செய்ய காலை பொழுது விடிந்து வெளிச்சம் வந்தது. காலை பொழுது விடிந்து விட்டதை பார்த்த பொழுது வேஷி எழுந்து அங்கிருந்து சென்றாள். ராமச்சந்திர கானிடம் சென்று எல்லா தகவல்களையும் தெரிவித்தாள். இன்று என்னுடன் அனுபவிப்பதாக ஹரிதாஸ் தாகூர் வாக்களித்துள்ளார். நாளை நிச்சயமாக நான் அவருடன் உறவு கொள்வேன். மறுநாள் இரவில் வேஷி மீண்டும் வந்த பொழுது ஹரிதாஸ் தாகூர் அவளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார். நேற்று இரவு ஏமாற்றமடைந்து விட்டீர். எனது குற்றத்தினை மன்னித்து விடுங்கள். நான் நிச்சயமாக உங்களை ஏற்பேன். நான் எனது தினசரி ஜபத்தினை நிறைவு செய்யும் வரை அன்புடன் இங்கே அமர்ந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை கேளுங்கள். அதன் பின்னர் உங்களது விருப்பங்கள் நிச்சயமாக பூர்த்தியடையும். துளசி தேவிக்கும் ஹரிதாஸ் தாகூருக்கும் தனது நமஸ்காரங்களை அர்ப்பணித்த பின்னர் அவள் கதவருகில் அமர்ந்தாள். ஹரிதாஸ் தாகூர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரிப்பதை கேட்டு அவளும் உச்சரித்தாள், ஹரி ஹரி. இரவு முடிவிற்கு வந்த பொழுது விலைமாது நிதானத்தை இழந்தாள்.
அவளது செயல்களை கண்ட ஹரிதாஸ் தாகூர் அவளிடம் பின்வருமாறு பேசினார். ஒரு மாதத்தில் 1 கோடி நாமங்களை ஜெபிப்பதற்கு நான் விரதம் பூண்டுள்ளேன். எனது இந்த உறுதிமொழி தற்பொழுது இறுதி கட்டத்தினை நெருங்கிக் கொண்டுள்ளது. இன்று என்னுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடன யாகத்தினை நிறைவு செய்துவிட முடியும் என்று நினைத்தேன். நான் இரவு முழுவதும் என்னால் முடிந்தவரை திருநாமத்தினை உச்சரிப்பதற்கு முயன்றேன். ஆயினும் இன்னும் நிறைவு பெறவில்லை. நாளை நான் நிச்சயமாக நிறைவு செய்து விடுவேன். எனது விரதம் பூர்த்தி அடைந்துவிடும். அப்பொழுது என்னால் பூரண சுதந்திரத்துடன் உங்களுடன் உறவு கொள்ள முடியும். வேஷி ராமச்சந்திரகானிடம் திரும்பி வந்து நிகழ்ந்தவற்றை அவனிடம் தெரிவித்தாள். மறுநாள் அவள் சற்று முன்பாகவே மாலை நேரத்தின் தொடக்கத்திலேயே ஹரிதாஸ்தரின் இடத்திற்கு வந்து தங்கினாள். துளசி செடியினையும் ஹரிதாஸ் தாகூரையும் நமஸ்கரித்த பின்னர் அவள் அறையின் வாசலில் அமர்ந்தாள். ஹரிதாஸ் தாகூரின் ஜபத்தினை கேட்கத் தொடங்கினாள். அவளும் ஹரி ஹரி என்று பகவானின் திருநாமத்தினை உச்சரித்தாள். ஹரிதாஸ் தாகூர் அவளிடம் தெரிவித்தார், இன்று என்னால் எனது ஜபத்தினை நிறைவு செய்துவிட முடியும். அதன் பின்னர் நான் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன். ஹரிதாஸ் தாகூர் ஜெபித்து கொண்டிருக்கையில் இரவு முடிந்தது. ஆனால் அவரது சங்கத்தினால் விலை மாதுவின் மனம் மாறியது. தற்பொழுது விலை மாது தூய்மையடைந்து விட்டாள். ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளில் விழுந்து அவரை களங்கப்படுத்துவதற்காக ராமச்சந்திர கானால் தான் நியமிக்கப்பட்டதை தெரிவித்தாள். அவள் கூறினாள், நான் விலை மாதுவின் தொழிலை ஏற்றதால் அளவற்ற பாப காரியங்களை செய்துள்ளேன். பிரபுவே, என் மீது கருணை காட்டுங்கள். வீழ்ச்சியுற்ற என்னை விடுவிப்பீராக. ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், ராமச்சந்திர கானின் சதித்திட்டங்களை பற்றி நான் அனைத்தையும் அறிவேன். அவர் அறியாமையில் இருக்கும் முட்டாள் என்பதால் அவருடைய செயல்கள் எனக்கு வருத்தத்தை கொடுப்பதில்லை. ராமச்சந்திர கான் எனக்கு எதிராக திட்டத்தினை தீட்டிய பொழுது அன்றே நான் இவ்விடத்தினை விட்டு உடனடியாக விலகியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்னிடம் வந்த காரணத்தினால் உங்களை விடுவிப்பதற்காகவே நான் 3 நாள்கள் இங்கே தங்கினேன். விலைமாது கூறினாள், அருள் கூர்ந்து என் ஆன்மீக குருவாக செயல்படுங்கள். பௌதீக வாழ்விலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதற்கான எனது கடமையினை எனக்கு அறிவுறுத்துவீராக. ஹரிதாஸ் தாகூர் பதிலளித்தார், உடனடியாக வீட்டிற்கு சென்று உங்களிடம் இருக்கும் சொத்துக்களை பிராமணர்களுக்கு தானமளியுங்கள். அதன் பின்னர் இந்த அறைக்கு திரும்பி வந்து கிருஷ்ண உணர்வுடன் இங்கேயே நிரந்தரமாக தங்குங்கள். ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை இடைவிடாமல் உச்சரித்து துளசி செடிக்கு நீரூற்றி அவளுக்கு பிரார்த்தனை செய்து தொண்டு புரிவீராக. இவ்விதமாக நீங்கள் வெகு விரைவில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் புகலிடம் பெறும் வாய்ப்பினை பெறுவீர். விலை மாதுவை ஹரே கிருஷ்ண மகாமந்திர வழிமுறையில் இவ்வாறு உபதேசித்த பின்னர் ஹரிதாஸ் தாகூர் எழுந்து ஹரி ஹரி என்று தொடர்ந்து உச்சரித்தபடி அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பின்னர் தனது ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றி அந்த விலை மாது தன்னுடைய வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் பிராமணர்களுக்கு தானமளித்தாள். விலை மாது வைஷ்ணவ கொள்கைகளின்படி தனது தலையினை வழித்து ஒரே ஒரு துணியினை உடுத்தியபடி அந்த அறையில் தங்கினாள். தனது ஆன்மீக குருவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி அவள் தினமும் 3 லட்ச கிருஷ்ணநாமங்களை இரவு பகலாக தொடர்ந்து உச்சரிக்கத் தொடங்கினாள். அவள் தனது ஆன்மீக குருவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி துளசி செடியினை வழிபட்டாள். அந்தந்த வேளையில் உண்பதற்கு பதிலாக அவள் யாஜகம் பெற்று உணவருந்தினாள். எதுவும் கிடைக்காவிடில் உபவாசம் இருப்பாள். இவ்வாறாக குறைவாக உண்டு விரதம் இருந்து அவள் தனது புலன்களை கட்டுப்படுத்தினாள். அவளது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டவுடன் பிரேமையின் அறிகுறிகள் அவளிடம் தோன்றின. இவ்வாறாக விலை மாது பிரசித்தி பெற்ற பக்தையானாள். ஆன்மீக வாழ்வில் மிகவும் முன்னேற்றமடைந்தாள். உயர்நிலையில் இருந்த பல்வேறு வைஷ்ணவர்கள் அவளை காண வந்தனர். விலை மாதுவின் இணையற்ற குணநலன்களை பார்த்து அனைவரும் வியப்புற்றனர். அவர்கள் ஹரிதாஸ் தாகூரின் பிரபாவத்தினை புகழ்ந்து
அவரை நமஸ்கரித்தனர். ஹரிதாஸ் தாகூரை தொந்தரவு செய்யும்படி விலைமாதுவை தூண்டியதால் ராமச்சந்திர கான் அவரது தாமரை திருவடிகளின் மீதான அபராத விதையினை விதைத்தான். அந்த விதையானது பின்னர் மரமாக மாறி பழம் கொடுத்த பொழுது ராமச்சந்திர கான் அந்த பழங்களை உண்டான். மிக உயர்ந்த பக்தரின் தாமரை திருவடிகளில் இழைக்கப்பட்ட அபராதம் அற்புதமான பலனை வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தின் வாய்ப்பினை பயன்படுத்தி என்ன நிகழ்ந்தது என்பதை விளக்குகிறேன். பக்தர்களே, கவனமுடன் கேளுங்கள். ராமச்சந்திர கான் இயல்பாகவே ஒரு அபக்தனாக இருந்தான். தற்பொழுது ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளுக்கு அபராதம் இழைத்ததால் அவன் அசுரத்தனமான நாஸ்திகனாக மாறினான். வைஷ்ணவ தர்மத்தினை நிந்தித்ததாலும் நீண்ட காலமாக பக்தர்களை அவமதித்ததாலும் அவன் தற்பொழுது தனது அபராத செயல்களின் விளைவுகளை பெற்றான். நித்யானந்த பிரபு பிரேம பக்தியின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்காக வங்காளத்திற்கு திரும்பிய பொழுது அவர் நாடு முழுவதும் பயணம் செய்ய தொடங்கினார். பக்தியின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்தல், நாஸ்திகர்களை அடக்கி தோற்கடித்தல் ஆகிய 2 நோக்கங்களுடன் மகாபிரபுவின் மிக உயர்ந்த பக்தரான நித்யானந்த பிரபு நாடு முழுவதும் பயணம் செய்தார். பரமபுருஷ பகவான் என்பதால் அனைத்தையும் அறிந்திருந்த நித்யானந்த பிரபு ராமச்சந்திர கானின் இல்லத்திற்கு வந்து துர்கா மண்டபத்தின் பீடத்தின் மீது அமர்ந்தார். துர்கா மண்டபமும் முற்றமும் மக்கள் கூட்டத்தினால் நிரம்பிய பொழுது ராமச்சந்திர கான் இல்லத்தினுள் இருந்தபடியே தனது வேலைக்காரனை நித்யானந்த பிரபுவிடம் அனுப்பி வைத்தான். வேலைக்காரன் நித்யானந்த பிரபுவிடம் தெரிவித்தான், அன்புள்ள ஐயா, ராமச்சந்திர கான் உங்களை ஏதேனும் ஒரு சாதாரண கிரகஸ்தரின் இல்லத்தில் தங்க வைப்பதற்காக என்னை அனுப்பியுள்ளார். நீங்கள் ஒரு பால்காரனின் வீட்டிற்கு செல்லலாம். அவனது மாட்டுத் தொழுவம் விசாலமாக இருக்கும். உங்களது ஆட்கள் அதிகமாக இருப்பதால் இந்த துர்கா மண்டபம் போதுமானதாக இருக்காது. ராமச்சந்திர கானின் இந்த கட்டளையை அவனது வேலைக்காரனிடமிருந்து கேட்டபொழுது நித்யானந்த பிரபு பெரிதும் கோபம் கொண்டு அவனது வீட்டிலிருந்து வெளியேறினார். மிகவும் பலமாக சிரித்தபடி அவர் பின்வருமாறு பேசினார். ராமச்சந்திர கான் சரியாகத்தான் பேசியுள்ளார். இந்த இடம் எனக்கு பொருத்தமானது அன்று. இது பசுவை கொல்லும் லேச்சர்களுக்கே பொருத்தமானது. இவ்வாறு கூறிய நித்யானந்த பிரபு எழுந்து கோபமான மனோபாவத்துடன் வெளியேறினார். ராமச்சந்திர கானை தண்டிப்பதற்காக அவர் அந்த கிராமத்தில் எங்குமே தங்கவில்லை. நித்யானந்த பிரபு அமர்ந்திருந்த இடத்தில் இருந்த மண்ணை தோண்டி எடுக்கும்படி ராமச்சந்திர கான் தனது வேலையாளிடம் கட்டளையிட்டான். துர்கா மண்டப கோயிலையும் முற்றத்தையும் ராமச்சந்திர கான் சாணம் தெளித்து தூய்மைப்படுத்தினான். ஆனால் அப்பொழுதும் கூட அவனது மனம் திருப்தி அடையவில்லை. ராமச்சந்திர கான் சந்தேகத்திற்குரிய தொழிலை செய்து வந்தான். அரசாங்கத்திற்கு வரி கட்டுவதை தவிர்ப்பதற்கு முயன்றான். எனவே அரசாங்கத்தின் பொருளாதார மந்திரி மிகவும் கோபம் கொண்டு அவனது இல்லத்திற்கு வந்தான். முஸ்லிம் மந்திரி ராமச்சந்திர கானின் துர்கா மண்டபத்தினை தனது வசிப்பிடமாக மாற்றினான். அவன் அங்கே பசுவினை கொன்று அதே இடத்தில் மாமிசத்தினை சமைத்தான். அவன் ராமச்சந்திர கானை அவனது மனைவி மகன்களுடன் கைது செய்தான். அதன் பின்னர் அவனுடைய வீட்டையும் கிராமத்தையும் 3 நாள்களுக்கு தொடர்ந்து சூறையாடினான். அதே அறையில் அவன் தொடர்ந்து 3 நாள்களுக்கு பசு மாமிசத்தினை சமைத்தான். மறுநாள் அவன் தனது ஆட்களுடன் புறப்பட்டு சென்றான். ராமச்சந்திர கானின் ஜாதி, சொத்து, ஆட்கள் என எல்லாவற்றையும் முஸ்லிம் மந்திரி எடுத்துக்கொண்டான். அந்த கிராமம் முற்றிலும் கைவிடப்பட்ட இடமாக மாறியது. நீண்ட காலமாக அங்கு யாரும் வசிக்கவில்லை. எங்கெல்லாம் முன்னேறிய பக்தர் அவமதிக்கப்படுகிறாரோ அங்கே ஒரு மனிதனின் பிழையினால் ஒட்டுமொத்த நகரம் அல்லது ஊரும் பாதிக்கப்படுகிறது. ஹரிதாஸ் தாகூர் சாந்தபுரம் என்று அறியப்படும் கிராமம் வரை நடந்தார். அங்கே அவர் பலராம ஆச்சாரியரின் இல்லத்தில் தங்கினார்.
ஹிரண்யரும் கோவர்தனரும் அந்த ஊருக்கான அரசாங்க பொருளாளர்களாக இருந்தனர். அவர்களுடைய புரோகிதரின் பெயர் பலராம ஆச்சாரியர். ஹரிதாஸ் தாகூரால் கருணை அளிக்கப்பட்ட பலராம ஆச்சாரியர் அவர் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தார். எனவே அவர் ஹரிதாஸ் தாகூரை மிகுந்த பொறுப்புடனும் கவனத்துடனும் அந்த கிராமத்தில் தங்க வைத்தார். கிராமத்தில் ஹரிதாஸ் தாகூருக்கு தனிமையான குடிசை ஒன்று வழங்கப்பட்டது. அங்கே அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனத்தில் ஈடுபட்டார். பலராம ஆச்சாரியரின் இல்லத்தில் பிரசாதத்தினை ஏற்றுக்கொண்டார். கோவர்தன மஜும்தாரரின் மகனாக இருந்தவரும் பிற்காலத்தில் ரகுநாத தாச கோஸ்வாமி என்று அறியப்பட்டவருமான ரகுநாத தாசர் அச்சமயத்தில் கல்வி கற்பதில் ஈடுபட்டிருந்த சிறுவனாக இருந்தார். அவர் தினமும் ஹரிதாஸ் தாகூரை காண வந்தார். ஹரிதாஸ் தாகூர் இவர் மீது இயற்கையாகவே கருணை கொண்டார். இந்த வைஷ்ணவரின் கருணை என்னும் வரத்தினால் ரகுநாதரால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் புகலிடத்தினை பெற முடிந்தது. ஹிரண்யர் மற்றும் கோவர்தனரின் இல்லத்தில் நிகழ்ந்த விவாதத்தில் ஹரிதாஸ் தாகூர் புகழப்பட்டார். பக்தர்களே, அந்த அற்புதமான கதையினை கேட்பீராக. ஒரு நாள் பலராமாச்சாரியர் பெரும் பணிவுடன் ஹரிதாஸ் தாகூரை மஜுமதாரர்களான இரண்யர் மற்றும் கோவர்தனரின் சபைக்கு வரும்படி அழைத்தார். ஹரிதாஸ் தாகூரும் பலராம ஆச்சாரியருடன் அங்கு சென்றார். ஹரிதாஸ் தாகூரை பார்த்த இரு சகோதரர்களும் உடனடியாக எழுந்து அவரது தாமரை திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்தனர். அதன் பின்னர் பெரும் மரியாதையுடன் அவர் அமர்வதற்கு ஆசனம் வழங்கினர். அச்சபையில் பல்வேறு பண்டிதர்களும் பிராமணர்களும் மதிக்கத்தக்க கனவான்களும் இருந்தனர். இரு சகோதரர்களான ஹிரண்யரும் கோவர்தனரும் கூட பெரும் பண்டிதர்களாகவே இருந்தனர். அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு 5 வாய்கள் இருப்பதைப் போல ஹரிதாஸ் தாகூரின் பெருமைமிக்க குணங்களை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். அவற்றை கேட்டு இரு சகோதரர்களும் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர். ஹரிதாஸ் தாகூர் கிருஷ்ணரின் திருநாமங்களை தினமும் 3 லட்சம் முறை ஜபிக்கிறார் என்ற தகவல் அச்சபையில் கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து எல்லா கற்றறிந்த பண்டிதர்களும் திருநாமத்தின் பெருமைகளை விவாதிக்கத் தொடங்கினர். அவர்களில் சிலர் கூறினர், பகவானின் திருநாமத்தை ஜபிப்பதால் எல்லா பாவ வாழ்வுகளின் விளைவுகளிலிருந்தும் விடுபடலாம். வேறு சிலர் கூறினர், பகவானின் திருநாமத்தை ஜபிப்பதால் ஜீவன் பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடைகிறான். ஹரிதாஸ் தாகூர் மறுப்பு தெரிவித்தார், இந்த இரண்டும் திருநாமத்தை உச்சரிப்பதன் உண்மையான விளைவுகள் அல்ல. உண்மையில் திருநாமத்தை அபராதமின்றி உச்சரிப்பதால் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் பிரேமையினை எழுப்ப முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது காண்டத்தில் கூறியுள்ளபடி, ஏவம் விரதஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஜாதானுராகோ திருதசித்த உச்சை ஹசத்யதோ ரோதிதி ரௌதி காயத்ய உன்மாதவன் நிருத்யதி லோக பாஹ்ய. ஒருவன் உண்மையான முன்னேற்றத்தை அடைந்து தனக்கு பிரியமான பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதில் இன்பம் அடையும் பொழுது அவன் பற்றுதல் கொண்ட நிலையில் திருநாமத்தை பலமாக உச்சரிக்கிறான். சிரிக்கிறான், அழுகிறான், கிளர்ச்சி அடைகிறான், பித்தனை போன்று பாடுகிறான். அருகில் இருப்பவர் யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. முக்தியும் பாவ விளைவுகளின் அழிவும் பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதால் எழக்கூடிய 2 உப விளைவுகளாகும். காலை சூரிய ஒளியின் பிரகாசத்திலிருந்து ஓர் உதாரணத்தினை இங்கே காண முடியும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பத்யாவலி என்ற நூலில் கூறப்பட்டுள்ளபடி, உதய சூரியன் கடல் போன்று ஆழமான உலகின் இருள் முழுவதையும் உடனடியாக விளக்குவதைப் போல பகவானின் திருநாமம் அபராதங்களின்றி ஒருமுறை உச்சரிக்கப்பட்டால் கூட உயிர்வாழிகளின் பாவ விளைவுகள் அனைத்தையும் அகற்றி விடுகிறது. முழு உலகிற்கும் மங்களகரமானதான பகவானின் அந்த திருநாமத்திற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் பத்யாவலி என்னும் ஸ்லோகத் தொகுப்பிலிருந்து அம்ஹா சம்ஹா தகிலம் சக்ருத் உத்யாத் ஏவ சகல லோகஸ்ய
தரணீர் இவ திமிர ஜலதிம் ஜெயதி ஜெகன்மங்கலம் ஹரேர் நாமா. உதயசூரியன் கடல் போன்று ஆழமான உலகின் இருள் முழுவதையும் உடனடியாக விளக்குவதைப் போல பகவானின் திருநாமம் அபராதங்களின்றி ஒரு முறை உச்சரிக்கப்பட்டால் கூட உயிர்வாழிகளின் பாப விளைவுகள் அனைத்தையும் அகற்றிவிடுகிறது. முழு விலகிற்கும் மங்களகரமானதான பகவானின் அந்த திருநாமத்திற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். இந்த ஸ்லோகத்தினை உச்சரித்து ஹரிதாஸ் தாகூர் கூறினார், கற்றறிந்த பண்டிதர்களே, இந்த ஸ்லோகத்தின் பொருளை விளக்குவீராக. ஆனால் அங்கிருந்த அனைவரும் ஹரிதாஸ் தாகூரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த முக்கியமான ஸ்லோகத்திற்கு அர்த்தத்தினை நீங்களே விளக்குவது சிறப்பாக இருக்கும். ஹரிதாஸ் தாகூர் கூறினார், சூரியன் உதயமாகும் பொழுது அது கண்களுக்கு புலப்படும் முன்பாகவே இரவின் இருளை அகற்றிவிடுகிறது. சூரிய ஒளியின் முதல் பார்வை படும் பொழுது திருடர்கள், பேய்கள், இராட்சசர்கள் முதலிய பயம் உடனடியாக மறைகிறது. சூரியன் உண்மையிலேயே கண்களுக்கு புலப்படும் பொழுது அனைவரும் தங்களது ஆன்மீக கடமைகளையும் இதர கடமைகளையும் செய்யத் தொடங்குகின்றனர். அதுபோலவே அபராதங்களற்ற திருநாம ஜபம் உதயமாகும் பொழுது அதன் ஆரம்பத்தில் பாவ வாழ்வின் விளைவுகள் உடனடியாக அகற்றப்படுகின்றன. மேலும் அந்த திருநாமம் முற்றிலுமாக உதயமாகும் பொழுது கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளுக்கான பிரேமை உதயமாகிறது. முக்தி என்பது அபராதமற்ற திருநாம ஜபத்தின் மெல்லிய தோற்றத்தினாலேயே, அதாவது நாமாபாச உச்சாடனத்திலேயே பெறக்கூடிய அற்பமான விளைவாகும். மிரியமானோ ஹரேர் நாம கிருணன் புத்ரோபசாரிதம் அஜாமிலோ பயகாத் தாமா கிம் உத ஸ்ரத்தையா கிருணன். ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்திலிருந்த இந்த ஸ்லோகத்தின் பொருளாவது, மரணத் தருவாயில் அஜாமிலன் தனது மகன் நாராயணனை அழைக்கும் எண்ணத்துடன் பகவானின் திருநாமத்தை உச்சரித்தார். இருப்பினும் அவன் ஆன்மீக உலகினை அடைந்தான். அவ்வாறு இருக்கையில் பகவானின் திருநாமத்தினை மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் உச்சரிப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? தூய பக்தனால் ஏற்கத்தகாத முக்தியினை கிருஷ்ணர் எந்த சிரமமும் இன்றி எப்பொழுது வேண்டுமானாலும் வழங்கிவிடுவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது கண்டத்தில் பகவான் கபிலதேவரால் கூறப்பட்டுள்ளபடி, எனக்கு சேவை செய்வதற்கு பதிலாக சாலோக்கிய, சார்ஷ்டி, சாரூபிய, சாமீபிய அல்லது என்னுடன் ஐக்கியமாகுதல் என இத்தகைய முக்திகளில் எதை நான் வழங்கினாலும் என்னுடைய பக்தர்கள் அதனை ஏற்பதில்லை. ஹிரண்யர் மற்றும் கோவர்தன மஜும்தாரின் இல்லத்தில் கோபால சக்கரவர்த்தி என்ற பிரதான வரி வசூலிப்பாளன் இருந்தான். இந்த கோபால சக்கரவர்த்தி வங்காளத்தில் வாழ்ந்து வந்தான். பிரதான வரி வசூலிப்பாளன் என்ற முறையில் அவனுடைய கடமை 12 லட்சம் நாணயங்களை சேகரித்து பேரரசரின் களஞ்சியத்தில் சேர்ப்பதாகும். அவனுடைய அங்கங்கள் அழகாக இருந்தன. அவன் கற்றறிந்தவனாகவும் இளம் வாலிபனாகவும் இருந்தான். ஆனால் பகவானுடைய திருநாமத்தின் மெல்லிய தோற்றத்தினாலேயே, அதாவது நாமாபாசத்தினாலேயே முக்தி அடைய முடியும் என்ற கூற்றினை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அந்த இளைஞன் கோபால சக்கரவர்த்தி ஹரிதாஸ் தாகூரின் கூற்றுக்களை கேட்ட மாத்திரத்தில் மிகவும் கோபமடைந்தான். அவன் உடனடியாக அவரை நிந்தித்து கூறினான், கற்றறிந்த பண்டிதர்களே, உணர்ச்சி வயப்பட்டு பேசக்கூடிய பக்தரின் முடிவுகளை கேட்கிறீர்களா? ஒருவன் கோடி பிறவுகளுக்கு பின்னர் பூரண ஞானத்தில் முழுமையடையும் போதும் முக்தியடையாமல் இருக்கலாம். ஆனால் இவரோ திருநாமத்தின் மெல்லிய தோற்றத்தினாலேயே, நாமாபாசத்தினாலேயே முக்தி அடையலாம் என்று கூறுகிறார். ஹரிதாஸ் தாகூர் கூறினார், நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்? பகவானது திருநாமத்தினை அபராதமின்றி நாமாபாச நிலையில் உச்சரிப்பதாலேயே முக்தி அடையலாம் என்று சாஸ்திரங்கள் உரைக்கின்றன. பக்தி தொண்டின் தெய்வீக இன்பத்தினை அனுபவிக்கும் பக்தனுக்கு
முக்தி என்பது மிகவும் அற்பமானதாகும். எனவே தூய பக்தர்கள் ஒருபொழுதும் முக்தியை பெற விரும்புவதில்லை. ஹரிபக்தி சுதோதயா என்னும் நூலிலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளபடி, எம்பெருமானே, பிரபஞ்சத்தின் இறைவனே, நான் உங்களை நேரடியாக கண்டதால் என்னுடைய தெய்வீக ஆனந்தம் மாபெரும் கடலின் வடிவை எடுத்துள்ளது. அக்கடலில் நிலை பெற்றுள்ள நான் பிரம்மானந்தம் உட்பட பேரளவு இன்பங்கள் அனைத்தையும் கன்றுக்குட்டியின் கால் குழம்பின் அச்சில் தேங்கியுள்ள நீரை போன்று உணர்கிறேன். கோபால சக்கரவர்த்தி கூறினான், ஒருவன் நாமாபாசத்தினால் முக்தி பெறாவிடில் அப்பொழுது உங்களது மூக்கினை வெட்டிவிடுவேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். கோபால சக்கரவர்த்தியினால் முன்வைக்கப்பட்ட சவாலை ஹரிதாஸ் தாகூரர் ஏற்றுக்கொண்டு கூறினார், நாமாபாசத்தினால் முக்தி கிடைக்காவிடில் நான் நிச்சயமாக எனது மூக்கினை வெட்டிக்கொள்வேன். சவாலை கேட்டு சபையில் கூடியிருந்த அனைவரும் பெரிதும் சஞ்சலமுற்றனர். அவர்கள் எழுந்து ஆரவாரம் செய்தனர். ஹிரண்யரும் கோவர்தன மஜும்தாரும் உடனடியாக அந்த வரி வசூலிக்கும் பிராமணனை கண்டித்தனர். பலராம ஆச்சாரியர் என்று அறியப்பட்ட புரோகிதரும் கோபால சக்கரவர்த்தியினை கண்டித்து கூறினார், நீ முட்டாள்தனமான தர்க்கவாதி. பகவானின் பக்தி தொண்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூரை அவமதித்துள்ளதால் உன்னுடைய நிலை அபாயகரமானது. நீ மங்களமான எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்பொழுது ஹரிதாஸ் தாகூர் எழுந்து புறப்பட முற்பட்டார். கோபால சக்கரவர்த்தியின் எஜமானர்களான மஜும்தாரர்கள் உடனடியாக அவனை தங்களது வேலையிலிருந்து வெளியேற்றினர். சபையில் இருந்த எல்லா உறுப்பினர்களுடன் இணைந்து 2 மஜும்தாரர்களும் ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளில் விழுந்தனர். ஹரிதாஸ் தாகூரோ புன்னகை பூத்தவராக இனிய வார்த்தைகளுடன் பேசினார். அவர் கூறினார், உங்களில் யார் மீதும் எந்த பிழையும் இல்லை. அறியாமையிலுள்ள அந்த பேரளவு பிராமணன் மீதும் எந்த பிழையும் இல்லை. ஏனெனில் அவன் வரட்டு அனுமானத்தையும் தர்க்கத்தையும் தனது பழக்கமாக கொண்டுள்ளான். நியாயத்தினாலும் தர்க்கத்தினாலும் திருநாமத்தின் மகிமைகளை புரிந்து கொள்ள இயலாது. எனவே அவன் திருநாம தத்துவங்களை புரிந்து கொள்வது அசாத்தியமானதாகும். நீங்கள் அனைவரும் தற்பொழுது உங்களுடைய இல்லங்களுக்கு செல்லலாம். பகவான் கிருஷ்ணர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நான் அவமதிக்கப்பட்டதால் வருத்தமடைய வேண்டாம். அதன் பின்னர் ஹிரண்யதாச மஜும்தாரர் தமது இல்லத்திற்கு சென்று இனிமேல் கோபால சக்கரவர்த்தியை வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். 3 நாட்களுக்குள் அந்த பிராமணன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டான். அதன் விளைவாக அவனது உயர்ந்த மூக்கு அழுகி கீழே விழுந்தது. பொன்னிற செண்பக மலரின் மொட்டுக்களை போன்று அழகாக இருந்த பிராமணனின் கைவிரல்களும் கால் விரல்களும் தொழுநோயின் காரணத்தினால் நலிவுற்று படிப்படியாக அழுகின. கோபால சக்கரவர்த்தியின் நிலையினை கண்டு அனைவரும் வியப்புற்றனர். ஹரிதாஸ் தாகூரின் பிரபாவத்தினை புகழ்ந்து அவரை நமஸ்கரித்தனர். வைஷ்ணவர் என்ற முறையில் ஹரிதாஸ் தாகூர் பிராமணனின் அபராதத்தினை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்ற போதிலும் பரமபுருஷ பகவானால் அதனை பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் அவர் அந்த பிராமணனை அவனது விளைவுகளை அனுபவிக்கும்படி செய்தார். அறியாத அயோக்கியனின் அபராதங்களை மன்னித்து விடுவது தூய பக்தரின் சுபாவமாகும். இருப்பினும் தமது பக்தர்களுக்கு எதிரான வசை மொழிகளை பொறுத்து கொள்ள முடியாதது கிருஷ்ணரது சுபாவமாகும். பிராமண கோபால சக்கரவர்த்தி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்பதை கேட்டு ஹரிதாஸ் தாகூர் வருத்தமடைந்தார். எனவே ஹிரண்ய மஜும்தாரரின் புரோகிதரான பலராம ஆச்சாரியரிடம் தெரிவித்துவிட்டு அவர் அத்வைத ஆச்சாரியரின் இல்லம் அமைந்துள்ள சாந்திபுரத்திற்கு சென்றார். அத்வைத ஆச்சாரியரை சந்தித்து ஹரிதாஸ் தாகூர் தண்டம் சமர்ப்பித்து வணங்கினார். அத்வைத ஆச்சாரியர் அவரை ஆலிங்கனம் செய்து மரியாதை செலுத்தினார். கங்கை கரையில் தனிமையான இடத்தில் அத்வைத ஆச்சாரியர் குகையை போன்ற வீட்டினை அமைத்து கொடுத்து அவருடன் பக்தி தொண்டின் அடிப்படையில்
ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் உண்மையான பொருளினை பற்றி உரையாடினார். ஹரிதாஸ் தாகூர் கூறினார், அன்புள்ள அத்வைதாச்சாரியரே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். நாள்தோறும் நீங்கள் எனக்கு உணவளிப்பதற்கு என்ன அவசியம்? ஆச்சாரியரே, நீங்கள் மிகப்பெரிய பிராமணர்கள் மற்றும் உயர் குடியினரின் சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறீர். ஆனால் எவ்வித அச்சமோ வெட்கமோ இன்றி என்னை போன்ற இழி குலத்தவனை புகழ்கிறீர். அன்புள்ள ஐயா, உங்களுடைய நடத்தை அசாதாரணமானது. சில நேரங்களில் உங்களிடம் பேசுவதற்கே நான் அஞ்சுகிறேன். ஆயினும் சமுதாய நடத்தையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். அத்வைத ஆச்சாரியர் பதிலளித்தார், பிரியமான ஹரிதாசரே, அச்சம் வேண்டாம். நான் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள நியமங்களின்படி உறுதியுடன் நடந்து கொள்வேன். உங்களுக்கு உணவளித்தல் என்பது கோடி பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு சமமானதாகும். எனவே இந்த ஸ்ராத்த பாத்திரத்தினை ஏற்பீராக. இவ்வாறு கூறி அத்வைத ஆச்சாரியர் அவரை உண்ண செய்தார். உலகிலுள்ள எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் எவ்வாறு விடுவிப்பது என்ற எண்ணத்தில் அத்வைத ஆச்சாரியர் எப்பொழுதும் மூழ்கியிருந்தார். அவர் எண்ணினார், முழு உலகமும் அபக்தர்களால் நிரம்பியுள்ளது. அவர்கள் எவ்வாறு விடுவிக்கப்படுவர்? எல்லா வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களையும் விடுவிப்பதற்கான திடமான மனதுடன் ஸ்ரீல அத்வைத ஆச்சாரியர் கிருஷ்ணரை அவதரிக்க செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டார். அந்த உறுதியுடன் அவர் துளசி இலைகளையும் கங்கை நீரையும் கொண்டு பகவானை வழிபடத் தொடங்கினார். அதுபோலவே ஹரிதாச தாகூரும் கிருஷ்ணரின் அவதாரத்தை வரவழைக்கும் நோக்கத்தோடு கங்கை கரையில் தமது குகையினுள் ஜெபம் செய்தார். இந்த இருவரின் பக்தி தொண்டினால் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதரித்தார். முழு உலகையும் விடுவிப்பதற்காக அவர் பரவசமான கிருஷ்ண பிரேமையையும் பகவானின் திருநாமத்தையும் பிரச்சாரம் செய்தார். ஹரிதாஸ் தாகூரின் அசாதாரணமான நடத்தையை எடுத்துரைக்கும் மற்றொரு சம்பவம் உள்ளது. அதை செவியுறுபவர் அனைவரும் வியப்படைவர். எந்த ஒரு வரட்டு தர்க்கத்தையும் முன்வைக்காமல் அத்தகு சம்பவங்களை கேட்பீராக. ஏனெனில் அத்தகு சம்பவங்கள் நமது பௌதீக அறிவிற்கு அப்பாற்பட்டவை. ஒருவன் அவற்றினை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஹரிதாஸ் தாகூர் தமது குகையில் அமர்ந்து பகவானின் திருநாமத்தை மிகவும் பலமாக உச்சரித்து கொண்டிருந்தார். இரவு நிலவொளி நிரம்பியிருந்தது. அது கங்கை நதியின் அலைகளை பளபளக்க செய்தது. எல்லா திசைகளும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. வாயிலில் தூய்மையான துளசி மாடத்துடன் கூடிய குகையின் அழகினை கண்டவர் அனைவரும் இதயத்தில் நிறைவுற்றனர். அச்சமயத்தில் அந்த அழகிய காட்சியில் ஒரு பெண் முற்றத்தில் தோன்றினாள். அவளது உடலின் அழகு மிகவும் பிரகாசமானதாக இருந்ததால் ஒட்டுமொத்த இடமும் மஞ்சள் நிறத்தினால் நிரம்பியது. அவளது உடலின் நறுமணம் எல்லா திசைகளும் நிரப்பியது. அவளது ஆபரணங்களின் சலசல ஒலி செவிகளை மயக்கியது. அங்கே வந்த பின்னர் அந்த பெண் துளசி செடியினை நமஸ்கரித்தாள். துளசியினை வலம் வந்த பின்னர் அவள் ஹரிதாஸ் தாகூர் அமர்ந்திருந்த குகையின் வாயிலுக்கு சென்றாள். கூப்பிய கரங்களுடன் அவள் ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளை நமஸ்கரித்தாள். வாயிலில் அமர்ந்தபடி அவள் மிகவும் இனிமையான குரலில் பேசினாள். அவள் கூறினாள், முழு உலகத்தின் நண்பரே, நீங்கள் மிகவும் அழகானவராகவும் தகுதியுடையவராகவும் உள்ளீர். நான் உங்களுடன் உறவு கொள்வதற்காகவே இங்கு வந்துள்ளேன். ஐயா, அருள் கூர்ந்து என்னை ஏற்று கருணை காட்டுங்கள். ஏழைகளிடமும் வீழ்ச்சியுற்ற மக்களிடமும் கருணை காட்டுவது எல்லா சாதுக்களின் சுபாவமாகும். இவ்வாறு கூறிய பின்னர் அவள் பல்வேறு அபிநயங்களை வெளிப்படுத்த தொடங்கினாள். அவற்றை காண்பதால் மாபெரும் அறிஞரும் கூட தமது பொறுமையினை இழக்கக்கூடும். ஹரிதாஸ் தாகூர் சலனமின்றி ஆழமான உறுதியுடன் இருந்தார். அவர் கருணை கொண்டவராக அவளிடம் பேசத் தொடங்கினார். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் திருநாமத்தை ஜபம் செய்தல் என்பது
பெரும் யாகமாகும். இதனை நாள்தோறும் நிகழ்த்துவதற்கான உறுதிமொழியுடன் நான் தீட்சை பெற்றுள்ளேன். எனது ஜப விரதம் பூர்த்தி அடையாதவரை நான் வேறு எதையும் விரும்பவில்லை. என்னுடைய ஜபத்தினை முடித்த பின்னர் இதர காரியங்களை என்னால் செய்ய முடியும். வாயிலில் அமர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சாடனத்தை கேட்பீராக. ஜபம் முடிந்த பின்னர் நீங்கள் விரும்பும் விதத்தில் உங்களை திருப்திப்படுத்துவேன். இவ்வாறு கூறிவிட்டு ஹரிதாஸ் தாகூர் தொடர்ந்து பகவானின் திருநாமத்தினை உச்சரித்தார். அவருக்கு முன்பாக அமர்ந்து அந்த பெண் திருநாம உச்சாடனத்தினை கேட்கத் தொடங்கினாள். இவ்விதமாக அவர் தொடர்ந்து ஜெபிக்க காலை பொழுது புலர்ந்தது. காலை வெளிச்சத்தை கண்டபொழுது அவள் எழுந்து புறப்பட்டாள். இவ்விதமாக 3 நாட்களுக்கு ஹரிதாஸ் தாகூரை அவள் அணுகினாள். பிரம்மதேவரின் மனதினை கூட மயக்கும் அளவிற்கு பெண்மையின் பல்வேறு அபிநயங்களை வெளிப்படுத்தினாள். ஹரிதாஸ் தாகூர் எப்பொழுதும் கிருஷ்ண ஸ்மரணத்திலும் கிருஷ்ண நாமத்திலும் மூழ்கியிருந்தார். எனவே அந்த பெண்ணினால் வெளிப்படுத்தப்பட்ட பெண்மையின் அபிநயங்கள் காட்டில் அழுவதைப் போன்று இருந்தன. 3வது நாள் இரவின் முடிவில் அந்த பெண் ஹரிதாஸ் தாகூரிடம் பின்வருமாறு பேசினாள். அன்புள்ள ஐயா, 3 நாள்களாக நீங்கள் பொய்யான வாக்குறுதியை வழங்கி என்னை வஞ்சித்து விட்டீர்கள். உங்களுடைய திருநாமம் இரவு பகல் முழுவதும் முடிவின்றி செல்வதை நான் காண்கிறேன். ஹரிதாஸ் தாகூர் கூறினார், அன்புள்ள தோழியே, நான் என்ன செய்வேன்? நான் உறுதி பூண்டுள்ளேன். என்னால் அதனை எவ்வாறு கைவிட இயலும்? அப்பொழுது ஹரிதாஸ் தாகூரை நமஸ்கரித்து அந்த பெண் கூறினாள், நான் பரமபுருஷ பகவானின் மாயா சக்தி. உங்களை சோதிப்பதற்காக இங்கு வந்தேன். நான் முன்பு பிரம்மதேவரின் மனதை கூட கவர்ந்துள்ளேன். மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? நான் மயக்கத் தவறியது உங்களுடைய மனம் மட்டுமே. அன்புள்ள ஐயா, நீங்கள் மகாபாகவதர். உங்களை பார்த்து உங்களிடமிருந்து கிருஷ்ணரின் திருநாம உச்சாடனத்தை செவியுறுவதாலேயே எனது உணர்வு தூய்மையடைந்துள்ளது. தற்பொழுது நானும் பகவானின் திருநாமத்தினை உச்சரிக்க விரும்புகிறேன். அருள் கூர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் பரவச உச்சாடனத்தை பற்றி அறிவுறுத்துவீராக. தற்பொழுது சைதன்ய மகாபிரபுவின் அவதாரத்தினால் பிரேமை என்னும் நித்திய அமிர்தத்தின் வெள்ளம் தோன்றியுள்ளது. எல்லா உயிர்வாழிகளும் அந்த வெள்ளத்தில் மிதக்கின்றனர். முழு உலகமும் தற்பொழுது மகாபிரபுவிற்கு நன்றியுடன் உள்ளது. இந்த வெள்ளத்தில் மிதக்காதவன் மிகுந்த கண்டனத்திற்கு உட்பட்டவன். அத்தகு நபரை கோடி கல்பத்திலும் விடுவிக்க இயலாது. முற்காலத்தில் நான் பகவான் ராமரின் திருநாமத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றேன். ஆனால் தற்பொழுது உங்களுடைய சங்கத்தினால் கிருஷ்ணரின் திருநாமத்தினை உச்சரிப்பதற்கு நான் பேராவல் கொண்டுள்ளேன். பகவான் ராமரின் திருநாமம் நிச்சயமாக முக்தி வழங்குவதாகும். ஆனால் கிருஷ்ணரின் திருநாமம் அறியாமை என்னும் பெருங்கடலின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு கொண்டு சென்று இறுதியில் பரவசமான கிருஷ்ண பிரேமையினை வழங்குகின்றது. கிருஷ்ணரின் திருநாமத்தினை வழங்கி என்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்குவீராக. அதன் மூலம் நானும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிரேம வெள்ளத்தில் மிதக்கலாம். இவ்வாறு பேசிய பின்னர் மாயை ஹரிதாஸ் தாகூரின் தாமரை திருவடிகளை வழிபட்டாள். ஹரிதாசர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பீராக என்று கூறி அவளுக்கு தீட்சை அளித்தார். இவ்வாறு ஹரிதாஸ் தாகூரால் அறிவுறுத்தப்பட்ட மாயை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் புறப்பட்டாள். துரதிருஷ்டவசமாக சிலருக்கு இந்த கதைகளில் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. எனவே மக்கள் ஏன் இவற்றில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தினை விளக்குகிறேன். இதை செவியுறுவோர் நம்பிக்கையுடன் இருப்பர். கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை தொடங்குவதற்கான சைதன்ய மகாபிரபுவின் அவதாரத்தின் பொழுது பிரம்மதேவர், சிவபெருமான், 4 குமாரர்கள் முதலிய உயர்ந்த நபர்களும் கிருஷ்ண பிரேமையினால் மயக்கப்பட்டு இப்பூமியில் பிறவி எடுத்தனர். மாமுனிவர் நாரதர், பிரகலாதர் முதலிய பக்தர்கள் அனைவரும்
மனிதர்களின் உருவத்தில் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஒன்றாக ஆடி பாடி பிரேமையின் வெள்ளத்தில் மிதப்பதற்காக வந்தனர். லக்ஷ்மி தேவியும் மற்றவர்களும் கிருஷ்ண பிரேமையினால் மயக்கப்பட்டு மனித உருவில் இறங்கி வந்து பகவானுடனான அன்பினால் திருநாமத்தினை சுவைத்தனர். மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? நந்த மகாராஜரின் மகனான கிருஷ்ணர் கூட ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தின் வடிவில் பிரேமையின் அமிர்தத்தை சுவைப்பதற்காக நேரடியாக இறங்கி வந்தார். கிருஷ்ணரது பணிப்பெண்ணாக இருக்கும் அவரது மாயாசக்தி பிரேமைக்காக யாச்சிப்பதில் என்ன ஆச்சரியம்? பக்தரின் கருணை இல்லாமலும் பகவானின் திருநாமத்தினை உச்சரிக்காமலும் பிரேமை என்பது சாத்தியமானதல்ல. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செயல்களால் உலகமும் பிரேமையுடன் தொடர்பு கொண்டு ஆடி பாடுகின்றனர். இதுவே அவருடைய லீலைகளின் சுபாவமாகும். கிருஷ்ணருடைய திருநாமம் மிகவும் வசீகரமானதாகும். அதனை உச்சரிப்பவர் யாராக இருந்தாலும் அசையும் உயிர்வாழிகள், அசையா உயிர்வாழிகள் மட்டுமின்றி சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரும் கூட கிருஷ்ண பிரேமையினால் மயக்கமடைகின்றனர். இதுவே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரிப்பதன் விளைவாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகள் குறித்து தமது கையேடுகளில் ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி என்னவெல்லாம் பதிவு செய்தாரோ அவை அனைத்தையும் நான் ரகுநாததாச கோஸ்வாமியின் திருவாயிலிருந்து கேட்டுள்ளேன். அவ்வெல்லா லீலைகளையும் நான் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளேன். நான் ஒரு அற்பமான உயிர்வாழி. நான் எழுதியுள்ளவை அனைத்தும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையே. ஹரிதாஸ் தாகூரின் பெருமைகளையுடைய சிறு பகுதியினை நான் விவரித்துள்ளேன். இதனை கேட்பது கேட்பவரின் ஸ்ரவணத்தினை நிறைவு செய்கிறது. ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன். ஸ்ரீல ஹரிதாஸ் தாகூரின் மகிமைகளை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் அந்தி லீலை 3வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது.